பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது. மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஓசியா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, நம்ம ஆண்டவரிடத்தில் திரும்பும்படி கர்த்தர் நம்ம பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. என்னத்தை கை கொள்ளணுமா? கர்த்தருடைய தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு, ஆண்டவருடைய கர்த்தருடைய தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டு இருக்கணுமா? கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கத்தை, கர்த்தருடைய கருணையை, நல்ல செயலை கை கொண்டு, நல்ல செயலை, தயவை கை கொண்டு, அன்பை கை கொண்டு, தேவனுடைய அன்பை கை கொண்டு, இரக்கத்தை கை கொண்டு, கருணையை கை கொண்டு, அந்த நீதியின் நியாயத்தை என்ற வார்த்தைக்கு நீதி, நேர்மை, உண்மை, இப்படிப்பட்டவைகளை நீ கை கொள்ளணும். தேவனுடைய அன்பு, இரக்கத்தை நீ கை கொள்ளணும். அன்பு தேவஜனமே, தேவனுடைய நீதி, நியாயம், இரக்கம், நேர்மை, உண்மையை நீ கை கொண்டு, இது எல்லாவற்றையும் கை கொண்டு தேவனத்துக்கு நம்ம திருமணம்னா இது எல்லாவற்றையும் நம்ம கை கொள்ளணும். கர்த்தரிடத்தில் திரும்புகிற ஜனங்கள் தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் கருணையும் நம்ம கை கொண்டு, அவருடைய நீதி, நேர்மை, உண்மையை நம்ம கை கொண்டு என்ன பண்ணணுமா? இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. நீ கை கொண்டுன்னா என்ன? அதை காத்து கொண்டு, ஆண்டவரே நீ நீதி உள்ளவர் அப்பா, நீ தயவுள்ளவர், நீ அன்புள்ள தேவன் ஆண்டவரே, நீ இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே, நான் மனம் திரும்பும்படி, தேவனிடத்தில் மீண்டும் திரும்பும்படி எத்தனையோ காரியங்கள் இருந்து ஆண்டவரே, மீண்டும் திரும்பி உங்கள் சமூகத்திற்கு வரும்படி மீண்டும் நான் மனம் திரும்பி உங்களுடைய வார்த்தை இந்த நாளில் கேட்குறேன் ஆண்டவரே. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. இன்றைக்கு நாங்கள் என்ன காரியங்கள்லேருந்து நாங்கள் திரும்பணும்? ஒருவேளை உங்களுடைய தயவுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்திருக்கலாம், உங்களுடைய நியாயத்துக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்திருக்கலாம். அந்த தயவு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தேவனுடைய அன்பு, இரக்கம், உதவி, கருணை, நல்ல செயல்களை குறிக்குது. நியாயம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நீதி, நேர்மை, உண்மையை குறிக்குது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விரோதமாக நாங்கள் இருந்தால் இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்பி உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய நீதி, நியாய, அன்பை நாங்கள் கை கொண்டு ஆண்டவரே, உங்கள் அன்பை கை கொண்டு, உங்கள் இரக்கத்தை கை கொண்டு, அதை காத்து கொண்டு இடைவிடாமல் ஆண்டவரே, இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிரு. இடைவிடாமல் நாங்கள் உங்களை நம்பிக்கொண்டிருப்போம்ப்பா. இனி ஆண்டவரே உங்கள் அன்பை காத்துக்கொள்ளுவோம்ப்பா, உங்கள் அன்பை காத்துக்கொள்ளுவோம், உங்கள் நீதி நேர்மையை காத்துக்கொள்ளுவோம், உங்கள் உண்மையை நாங்கள் காத்துக்கொள்வோம், உங்கள் நல்ல செயல்களை, என் தேவன் செய்த நல்ல செயல்களை நாங்கள் காத்துக்கொண்டு என் தேவனிடத்துக்கு நாங்கள் திரும்பும்படி இந்த நாள் எங்களோட பேசியிருக்கிறீங்களப்பா. அதை நான் காத்துக்கொண்டு இடைவிடாமல் என் தேவனை நான் நம்பிக்கொண்டு இருப்பேன்ப்பா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா தேவனை நம்பிக்கொண்டு இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டு இருந்தவர்கள் அநேகர் உண்டு. அன்பு தேவஜனமே, 120 பேர் தேவனுக்காய் காத்திருந்தார்கள். அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் என்ன செய்தார்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தேவனை குறித்து அவர்கள் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஜெபத்திலும் தேவ வசனத்தை போதிக்கிறதிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஜெபத்திலையும் தேவ வசனத்தையும் போதிக்கிறதிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். வீடுகளிலும் தேவாலயங்களிலும் இடைவிடாமல் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க? கர்த்தருடைய வார்த்தை போதிச்சு கொண்டிருந்தாங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க, உபதேசம் பண்ணி கொண்டிருந்தாங்க. தரியு ராஜா கேட்குறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களுக்கு உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? இடைவிடாமல் ஆராதிக்கிறவர் என்பதை ராஜா கண்டார். தானியேல் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறவர் என்பதை ராஜா கண்டார். இந்த நாள் தேவனை இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்பதை தேசங்கள் நம்ம காணும். ஆண்டவரே, நான் இடைவிடாமல் உண்மை ஆராதிக்கிற பிள்ளை ஆண்டவரே, நான் இடைவிடாமல் துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தருக்கு செலுத்துகிற பிள்ளைப்பா. நான் இடைவிடாமல் யார் நாடி தேடி வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லணும்ப்பா. அநேகருடைய காயங்களை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி காயங்களை ஆற்றணும் ஆண்டவரே, ஆற்றப்படணும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது அவர்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படணும் அப்பா. மனபாரங்கள், மன கவலைகள் மாறணும்ப்பா. அப்போஸ்தலர்கள் அதை தான் செஞ்சாங்க. வீடுகள் தோறும், தேவாலயத்திலும் வீடுகளிலும் தேவனுடைய வார்த்தையை உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தேவ வசனத்தை போதித்து கொண்டிருந்தார்கள். ஜெபத்திலையும் அவர்கள்
இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா. இடைவிடாமல் உங்களை ஆராதிக்கிற தேவனை நீங்கள் கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தாங்க பாருங்க. இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டு இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்வார் என்பதை இடைவிடாமல் அவர்கள் என்ன பெற்றுக்கொண்டாலும் தேவனோடு நடந்தாங்க. தேவனை நம்பி வாழ்ந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை போதிச்சாங்க, ஜெபம் பண்ணாங்க, ஸ்தோத்திரம் பண்ணாங்க. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனிடத்தில் திரும்பி வா, அவரிடத்தில் விசுவாசமா இரு, நல்லவற்றை செய். நீ எப்போதும் உன் தேவனிடம் நம்பிக்கையா இரு. நீ எப்போதும் உன் தேவனுடைய நம்பிக்கை இரு. கர்த்தருக்காய் காத்திரு அன்பு தேவஜனமே. உன் இடைவிடாமல் நீ கர்த்தருக்காய் காத்திரு. உன் காரியங்களை வாய்க்க செய்கிற நீ கர்த்தருக்காய் காத்திரு. அவருடைய இரக்கத்தை பெற்ற தேவஜனமே, அன்பை பெற்ற தேவஜனமே, நீதி நேர்மை உண்மையை பெற்ற தேவஜனமே, நீ இடைவிடாமல் கர்த்தருக்காய் காத்திருப்பாயான உன் காரியங்களை தேவன் வாய்க்க செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த நாள் நம்மளோடு பேசுகிறார். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் எத்தனையோ எதிர்ப்பு மத்தியில், இயேசு சிலுவையில் அறையப்படும் போது எத்தனையோ எதிர்ப்பின் மத்தியில் அவர்கள் தேவாலயத்திலும் ஜெபாலயங்களிலும் வீடுகளில் தோறும் தேவனுடைய வசனத்தை இடைவிடாமல் போதித்து கொண்டிருந்தார்கள். தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவர் என்பதை ராஜ் அறிந்தார். இன்றைக்கு இடைவிடாமல் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், இடைவிடாமல் துதி செய்கிறவளாக இருக்கணும், இடைவிடாமல் ஜெபம் செய்கிறவளாக இருக்கணும், இடைவிடாமல் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாக இருக்கணும், இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும், இடைவிடாமல் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக இருக்கும்படி தான் கர்த்தர் இந்த நாள் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே. தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு கர்த்தர் கொடுத்துருக்கிறப்பா, நீர் என் மேல் பாராட்டின தயவு பெரியதப்பா. அப்பா, நீர் எனக்கு கொடுத்துருக்குற ஆண்டவரே, நீர் என் வாழ்வில் செய்த நீதி நியாயங்கள் பெரிதுப்பா. இடைவிடாமல் அப்பா என் தேவனை நான் நம்பிக்கொண்டிருப்பேன், உங்களுக்காக நான் காத்திருப்பேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். கண்களை மூடி அன்பினாவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் அப்பா இடைவிடாமல் ஆண்டவரே தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் அப்பா, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா துதிக்கிற முடிய நீதி வெளிப்படட்டும்ப்பா, நியாயம் வெளிப்படட்டும்ப்பா, நம்முடைய தயவு வெளிப்படட்டும், நம்முடைய அன்பு இரக்கம் அந்த கருணை வெளிப்படட்டும் அப்பா. நீதி நேர்மை ஆண்டவரே உண்மை வெளிப்படட்டும்ப்பா நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில். உமக்காய் காத்திருக்கிற தேவ ஜனங்கண்டவரே, நம்முடைய நீதி நியாயத்தை கை கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் என் தேவனுடைய நீதி நியாயம் வெளிப்படட்டும் அப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பிக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. இப்படி கிருபையின் கரங்களில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீதி உள்ள நியாயாதிபதியா சிங்காசனத்தில் வீற்றிருக்க சர்வ வல்லமுள்ள தேவனப்பா, கண்ணீர் யாவையும் துடைத்து அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். அப்படி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் நன்மை செய்வீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஏசு ராஜா நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அன்பு தேவஜனமே, நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வது நிச்சயமே. தேவனுடைய நீதியும் தேவனுடைய தயவு உங்கள் வாழ்வில் வெளிப்படுவது நிச்சயமே. தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார், உங்கள் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ. ஹேவ் எ பிளஸ்ட் டே.